ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புது இது வந்து பென் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? வெல்கம் டு கே கிரியேஷன்ஸ் அண்ட் கிராஃப்ட். இது வந்து அட்டை, இது வந்து ஸ்டா வந்து நாளாக ஒட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்ததை ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பெயிண்ட்டு, கலர் பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, தேவையான பொருள் வந்து கம்மு, அட்டை, பேஸுக்கு அட்டை, சிசர். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது ஸ்டா ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நம்ம ரெட் கலர் பெயிண்ட்டு அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரெட் கலர் பெயிண்ட்டு வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன். இதை மாதிரி இந்த 4 அட்டையாக ஒட்டியிருக்கேன் இல்லையா ஸ்டா, அந்த மாதிரி ஒரு 6-7 செட்டு தேவைப்படும். அந்த மாதிரி செட்டாக எடுத்து ஒட்டி ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து வெறும் இந்த ஸ்டால தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட்டு பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை கூட நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். 4ஆவோ 3ஆவோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 4 ஸ்டாவாக ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 6-7 செட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 6 செட்டு பண்ணோன்னா பெயிண்ட் அடித்து காய வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அது காயட்டும். கொஞ்சம் காய டைம் கொடுக்கணும் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுத்தோன்னா அது நல்லா காஞ்சிடும். கம் போட்டு ஒட்டிட்டு நம்ம பெயிண்ட் போடுறோம். இப்போது நான் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அது மாதிரி இந்த 6 கலர் எடுத்திருக்கேன் 4 அதில் ஒரு கலர் ஒன்று அடிச்சுக்கலாம். நம்ம ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோ, அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பென் ஸ்டாண்டு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் ஐடியா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது பெயிண்ட் அடிச்சிருக்கேன்னா இது காயட்டும். நீங்கள் பார்த்தீங்களா, அதே மாதிரி சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கலர் ஒட்டியிருக்கேன். கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் லைனாக 1 by 1. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 கலர்ஸ் வச்சுருக்கேன்ப்பா. நான் என்னோட ரவுண்டு வரணுன்றதுக்காக நான் 9 வச்சுருக்கேன். அதே நீங்களும் எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த அட்டையில் இந்த கலரை 1 by 1 ஒட்டலாம். ஒட்டிட்டு நீட்டாக பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலரை வந்து 1 by 1 எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கலர்ஸ் எல்லாம் ஒட்டணும் இல்லையா அட்டைக்கு, அதுக்காக அந்த அட்டைக்கு ஒரு டிசைன் நம்ம பண்ணலாம். இப்படி இந்த ஹைட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹைட்டு, அதுலேருந்து சும்மா ஒரு கேர்வ் எடுத்துட்டு அந்த லைனை முடிச்சிடுவோம். அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு அதிகமாகவே எடுத்து கட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து சுற்றணும் இல்லையா, அதுக்காக நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு கட் பண்ணிக்கிட்டா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் 1 இன்ச்சு அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அட்டையை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஸ்ட்ரா வந்து நம்ம ஒட்ட போகிறோம் 1 by 1. கலர்ஸ் இருக்கா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஒட்டுறோம். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த கலர்ஸை வந்து 1 by 1 ஒட்டலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் எப்படி 1 by 1 வைக்கிறதுன்னு தெரியும். திடீர்னு மாற்றி வைக்கணுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரே கலராக வச்சுட்டா மாதிரி தோணும். நம்ம இருக்கும்போதே அடுக்கிட்டு அந்த கலரை லைனாக நம்ம ஒட்டிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஒட்டிட்டு உடனே இது பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் காயட்டோன்ட்டு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் காயட்டோன்னு விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கலர் அதே மாதிரி ஒட்டும். நல்லா காய தான் நல்லா கலரும் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். உடனேனா தெரியாது. நம்ம இதை மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. கம் அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த கலர் ஆர்டர் வைஸாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஆர்டர் வைஸு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு ஒட்டலாம். சரிங்களா? லைனாக அதே மாதிரி இந்த கார்னர் பாருங்கள், எட்ஜு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பாருங்கள். இது எட்ஜு வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பேஸ் ஒட்டும் போது நல்லா நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து இதுவாக இல்லை, அன்ஈவனாக இருக்குது. அதெல்லாம் நான் பேஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த பேஸ் மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்து செட் பண்ணி வச்சுட்டோன்னா தான் கம்மு வச்சு ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 நம்ம எல்லாத்தையும் ஒட்டிட்டு வந்துடலாம். மாறி மாறி கலர் வச்சுட்டு போகிறோம் தான் நம்ம லைனாக வச்சுக்கிட்டு வரலான்ற, வேறு ஒன்றும் இல்லை.
ஒரே ஈவனாக வச்சுட்டோன்னா தான் அடியில் பேஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ கரெக்டாக லைனும் ஒட்டிடும். இது கொஞ்ச நேரம் காயிட்டோம்ப்பா, காயிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா காய்ஞ்சதுனா தான் உங்களுக்கு கிரிப்பாக பிடிக்கும். அதுக்காக இது காயிட்டோம். அது இந்த பேஸுக்காக இந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி ரவுண்டை கூட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து தள்ளியே கட் பண்ணுங்க. எப்போவுமே எதனா பேட்டர்ன் போட்டிங்கன்னா அந்த பேட்டர்னுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வேறு எதனா மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம அடுத்ததை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக எப்போவுமே எந்த பேஸோ எது வரைஞ்சாலுமே சரி ஒரு 1/4 இன்ச்சு வந்து அவுட்லைன் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து பேஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பேஸ் எதனா கலர் பெயிண்ட் அடிக்கலாம், இல்லைனா பேப்பர் எதனா ஒட்டலாம். அது வந்து நம்மளோட க்ரியேஷன் பொறுத்து தான். நான் சிம்பிளாக தான் இது வரைக்கும் வச்சுருக்கேன். நான் பாருங்கள், இது 1 by 1 ஒட்டிட்டேன்னா இது ஒட்டி இருக்கு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இங்கே டிசைன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த டிசைனுக்கு இந்த இதுவை வந்து வெட்டிடலாம், கட் பண்ணிடலாம் முதல்ல. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு ஒட்டலாம். இப்போ மெதுவாக டிசைனை வந்து கட் பண்ணலாம். இப்போ மெதுவாக கட் பண்ணோம். கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு ஒட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட இதுதான். இப்போ வந்து அழகாக நம்ம அந்த ஒரு டிசைனுக்காக கட் பண்ணிடலாம். இப்போ அந்த டிசைன் வந்து நீட்டாக வரும் பார்க்கறதுக்கு. இப்போ இதை ரவுண்ட் பண்ணி நம்ம ஒட்ட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வந்து ரவுண்டு ஷேப் வந்துருச்சுங்களா, அந்த கர்வு. இப்போ இது நல்லா காஞ்சதும் இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ண போகிறோம். இதை 1 by 1 ஒட்டியாச்சு. இந்த ரவுண்டுக்கு ஒட்டி பேஸில் அடியில் ஒட்டியிருக்கேன். இப்போ தான் ஒட்டியிருக்கேன். இது நல்லா காயட்டும். இப்போ இங்கே தெரியுது இல்லையா, இந்த கேப்பு தெரியுது இல்லையா பேப்பர் வச்சது, அதுக்காக இந்த கலர் பேப்பருக்கு கோல்டு பேப்பரை வந்து இங்கே இதில் ஒட்டலாம். ஒட்டினா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும்ன்றதுக்காக இந்த பேப்பரை வந்து இதில் ஒட்டலான்னு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு அளவு மடிச்சுட்டு அதை வந்து இந்த பேப்பரை வந்து இதில் ஒட்டிடலாம். இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வந்து அளவு எடுத்துக்கலாம். 2 பேப்பராக எடுத்துக்கிறேன் நான். 2 பேப்பராக எடுத்து எப்படி வருதுன்னு ஒட்டி பார்க்கலாம். இது பாருங்கள், இங்கே வந்து இந்த பேப்பரை இதில் இந்த கோல்டு இந்த இது எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் லைன் போட்டுட்டு ஒட்டுறேன் நான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேப்பரை அதே மாதிரி நம்ம உள்ளே இறக்கி ஒட்டலாம். இறக்கியாச்சா? இப்போ அந்த கரெக்டாக வச்சுட்டு கார்னரோடு வச்சு லைனாக மெதுவாக உள்ளே இறக்கி ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். கிராஸாக ஒட்டுறனா அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக ஒட்டிக்கலாம். இப்போ இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது, அந்த கேப்புக்காக இந்த இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் அதில் ஒட்டுறேன். இதுவும் அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி உள்ளே போச்சுன்னா வச்சுக்கோங்க,
ஒரு ரவுண்டு கோல்டு கலர் பேப்பர் வந்து மேலே கவர் ஆன மாதிரி தெரியும். உள்ளவும் ஏன்னா வெளியில் கலர் கலராக ஒட்டிட்டு உள்ளே வெறும் அட்டையாக இருந்தால் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பேப்பரை எடுத்து கோல்டு பேப்பரை வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வச்சு ஒட்டிட்டோன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், அதுக்காக ஒட்டியிருக்கேன். இப்போ இது காயட்டும். ஒரு 2 நிமிஷம் காய்ஞ்சதும் இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இதுவை வந்து கட் பண்ணிக்கலாம். சிசரில் இதை கரெக்டான அளவை வச்சு நம்ம கட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம மடித்து ஒட்டிக்கலாம். இது இல்லாத வரும், அழகாக நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோல்டு பேப்பரை ஒட்டிட்டேன் இல்லையா, கட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரா வந்து ஹோல்ஸாக கேப் தெரியுது இல்லையா, அதுக்காக நான் அந்த கோல்டு இது இருக்குது பாருங்கள், ரோப்பு கயிறில் ப்ளவுஸில் வைப்போம்ல கயிறு, அந்த இதுதான் இது. இதை வந்து இது மேலே அப்படியே வைக்கிறேன். ஒரு லைன் மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த ஹோல்ஸாக இருக்கிறது தெரியாது, ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதால் கவர் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த லைனை வந்து நம்ம அதே மாதிரி ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நீட்டாக வரும். அந்த மாதிரி நம்ம கீழவும் பேஸுக்கு கொடுக்கலாம். இந்த கோல்டு கலரு ரோப்பை வந்து கீழே பேஸுக்கும் கொடுக்கலாம். அப்போ நமக்கு அந்த அன்ஈவனாக இருக்கிறது, அந்த கேப் விட்டு இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகும், பார்க்கவும் நல்லா ஃபினிஷான மாதிரி இருக்கும். இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கறது, பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்கூல் பசங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயும் நம்மளுக்கு வேணும், வாசலில் வெளியில் ஹாலில் வச்சுருக்கோம். டக்குன்னு யாருன்னா ஒருத்தங்க வராங்க, ஒரு பெண்ணு கேட்குறாங்கன்னா தேடுவோம். பெண்ணு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது, வீடு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற பெண் எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்குள்ளே பொழுது போயிடும். அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வீட்டில் சிம்பிளாக ஒரு பென் ஸ்டாண்டு பண்ணி நம்ம கையாலே பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் தானே, ஹாப்பியாகவும் இருக்கும்ல. அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில். இப்போ இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குங்களா பார்க்கறதுக்கு. இந்த கேப் இல்லாத இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அடியில் இருக்குது பாருங்கள், இங்கேயும் நான் அதே மாதிரி இந்த ரவுண்டு வந்து கொடுத்துட்டு வரேன். தனித்தனியாக தெரியுது இல்லையா, அந்த மாதிரி தெரியாது, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ரவுண்டாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்காக இந்த ரோப்பை வந்து கொடுத்துருக்கேன். இது ப்ளவுஸில் வந்தது அந்த ரோப்பு தான். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். கோல்டு கலரு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி த்ரெட்டை வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு கொஞ்ச நேரம் ஆகுங்க, உடனே எடுக்கிறோம்ல நம்ம, அதனால் வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை, உடனே நீங்கள் வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும். ஒரு 1/2 hour டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டி இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா அப்படியே தூக்காது, உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு. இது உடனே பண்ணுறதுன்றதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, டக்குன்னு தூக்குற மாதிரி. ஆனால் நீங்கள் இப்போ வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. எந்த பொருளுமே ஒரு 2 நிமிஷம் ஒட்டிட்டு ஆற விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் கொஞ்சம் இதுவாகும், அர்ஜென்ட் பண்ண முடியாது. இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக பண்ணோன்னா செம்மையாக இருக்கும் பொருள் பார்க்கறதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இது மேலேயும் கம் போட்டு 1 by 1 ஒன்று மேலே ஒன்று அப்படி நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ அது கண்டினியூ எங்கன்னு தெரியாது நமக்கு, அப்போ க்ளீன் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ராஸ், அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அது நீட்டாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ரவுண்டு, அதனால்தான் உங்களுக்கு அந்த ரவுண்டை வந்து நான் அளவு சொல்லலை, இந்த அளவு கட் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்களா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் எடுத்து கட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இது வந்து ஒட்டியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னாலும் இந்த கலர் வந்து நல்லாயிருக்கு. இந்த பாருங்கள் ஒட்டி இருக்கேன் இல்லையா, ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறது காயட்டும். காஞ்ச பிறகு இதெல்லாம் சிசர் கட் பண்ணிவிட்டு
நீட்டாக போட்டு நான் இதுக்கு ஒரு பிக் போடுறேன், உங்களுக்கு பிக்சர் நான் போடுறேன். இன்னைக்கு என்ன டேட்னா 29/5/2025. இன்னைக்கு வந்து சர்வதேச அமைதிக்கான தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதி போர் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைதிக்கான தினம். அதே மாதிரி உலக தம்பதியர்கள் தினம் சொல்லியிருக்காங்க. இந்த நாள் வந்து மிகவும் ரொம்ப நாளாக கொண்டாடியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸாக இருக்க மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, திருமண நாள் கொண்டாடுறவங்க அனைவருக்குமே என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா வேணும், இந்த மாதிரி எதனா இது வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை போடுறேன், உங்கள் வீடியோ போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.